டீய சிப் பண்ணிட்டு ஒரு குட்டி டிப் பார்த்துடலாமா? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டே 3 ஆஃப் டீ டைம் டிப். வாங்க டிப் என்னன்னு பார்க்கலாம். நீங்க ரெஸ்யூம்ல கொடுத்திருக்க சம்மரி will increase your chances of getting hired. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், நீங்க யாருன்றதை மென்ஷன் பண்ணுங்க. ஃப்ரெஷரா, கிராஜுவேட்டா, இன்டர்னா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டான்றதை சிம்பிளா சொல்லுங்க. செகண்ட், உங்க ஜேடிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி 2 ஸ்கில்ஸ் கண்டிப்பா ஆட் பண்ணிடுங்க. ஓவரா லிஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஸ்டெப் 3, நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் ஒரு அச்சீவ்மெண்ட் ஆட் பண்ணுங்க. நீங்க காலேஜ்ல பண்ண ப்ராஜெக்ட்ஸ், ஈவென்ட்ஸ் இல்ல இன்டர்ன்ஷிப் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணுங்க. லாஸ்டா, நீங்க என்ன ரோலுக்கு இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்றத கண்டிப்பா போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சீக்கிங் அட்மின் ரோல் ஆர் லுக்கிங் ஃபார் என்ட்ரி லெவல் ஜாப் ஆர் லுக்கிங் ஃபார் டெவலப்பர் ரோல். இந்த மாதிரி என்ன ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்றத மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. who you are plus உங்க டாப் டேலண்ட் plus உங்க ஸ்மால் அச்சீவ்மெண்ட் plus வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார். இது மட்டும் சம்மரியில் இருந்தால் போதும். இப்போ ஒரு சின்ன ஃபார்மேட் சம்மரியை பார்த்துடலாம் வாங்க. HR graduate with good recruitment and communication skills, completed internship in HR operation, looking for entry level HR. சிம்பிளா இருக்குல்லங்க. இதே மாதிரி ஃப்ரெஷருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருக்குமே கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்போட டே 4ல் வந்து மீட் பண்ணுவேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.